என் செல்ல குழந்தையே, இந்த வராகி தன்னுடைய மடியில் கொண்டு வந்திருக்கின்ற குங்குமத்தை தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் பேரதிர்ஷ்டம் ஒன்றினை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கின்றேன். அம்மாவை நம்பாமல் மட்டும் நீ சென்று விடாதே. என் குழந்தையே, நல்ல நாளில் இந்த குங்குமம் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. அதனை நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றிவிட வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. என் குழந்தையே, மனதில் 1000 கஷ்டத்தோடும் 1000 கவலைகளோடும் இந்த குங்குமத்தை நீ தொட்டிருக்கின்றாய். உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக தெரியும். ஆனாலும் என் பிள்ளை, அம்மா நீ எனக்கு எதையாவது கொடுப்பாய் என்று நான் அதனை தொடவில்லை. அதை தொட்டால் என் மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது. அதிலும் நீயாக குங்குமத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் தரும் பொழுது நான் அதனை தொடாமல் இருந்து விடுவேனா? உன்னை நம்பியதனால் மட்டும்தானே இத்தனை காலமும் என் வாழ்க்கை இத்தனை கஷ்டத்திற்கு மத்தியிலும் நலமோடு சென்று கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகளும் இன்னல்களும் என்னவாக இருந்தாலும் நான் வாழ வேண்டும் என்று நினைக்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் அம்மா, நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை ஒருபொழுதும் சந்தேகிக்க மாட்டேன். நீ இல்லாது இங்கு எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையே, உன் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்ததனால் மட்டும்தான் இந்த வராகி இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எதுவென்பதனையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதுவென்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது. துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து விட்டாய். சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய். என்ன நடந்திருந்தாலும் எது நடந்திருந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உன் கண்ணுக்கு தெரிய வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ கண்கூடாக காணப்போகிறாய் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை பல அதிசய பக்கங்களை உனக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றது. நீ கனவிலும் நினைத்திராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியும் கூட நமக்கு நடக்குமா? மற்றவர்களுக்கு இது போன்று நடக்கும் பொழுதெல்லாம் அதை கண்டு வேதனைப்பட்ட நாம் இப்பொழுது நம் வாழ்க்கையிலேயே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என் குழந்தை, நீ நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற எல்லாவற்றையும் உன் அம்மா நான் புரிந்து கொள்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் மனதில் இருக்கின்ற செயல்களும் என்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்க முயற்சி செய்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என்பது எப்பொழுதுமே யாருக்கு என்று எதனால் வருகிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று பெற துடிக்கின்ற நேரங்களில் உடன் இருக்கின்றவர்களாலேயே பல காயங்களை நீ சந்தித்திருக்கின்றாய். உடன் இருக்கின்றவர்களாலேயே பல துன்பங்களை நீ சந்தித்திருக்கின்றாய். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று நீ பதற்றமடைந்தாயோ, அதுவெல்லாம் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் தெளிவாக முடிகின்ற தருணம் வந்து விட்டது. மனது சட்டென்று எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் நினைத்தது போல மாறிவிடவில்லை. எதிர்பாராத திருப்பங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாம் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்திருக்கின்றோம். நாம் ஆசைப்பட்டு பல விஷயங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். இவை எல்லாவற்றையுமே நாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளிலும் பல வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றோம்.
அப்படியானால் இனி நடக்கப் போகின்ற உண்மைகளை என்றுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப் போகிறது என்கின்ற அந்த எதிர்காலம் உன் கண் முன்னால் தெரிவது உண்மைதானே? உன்னால் எந்த செயலையுமே நீ நினைத்தது போல மாற்ற முடியாது. உன்னால் எந்த செயலையுமே நீ நினைத்தது போல தெளிவுபடுத்திவிட முடியாது. என் பிள்ளையே, உன்னை போல மனது யாருக்கும் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். நீ நினைக்கலாம், நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிறது என்று. இவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது கூட அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல், இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதென எண்ணி விடாமல், நாம் பொறுமையாக எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைக்கின்ற என் குழந்தையே, இத்தனை மாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து இப்பொழுது என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எதிர்வரக்கூடிய நாட்களில் நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்கிறாயா என்பதனை முதலில் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். தெரியாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகள் உன் கண் முன்னால் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியெல்லாமோ இருக்க வேண்டிய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று நீ யோசித்தாய். ஆனால் ஒன்று உனக்கு புரிந்தது, நாம் ஏதோ ஒரு முயற்சியினால் நமக்குரிய வெற்றியை மட்டும் பெறப்போகிறோம் என்று. அந்த முயற்சி எடுப்பதற்கான சரியான தருணம் வாய்க்கவில்லை என்றுதான் நீ நினைக்கின்றாய். நீ நினைத்து விட்டால், செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், உன்னால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிடத்தான் முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்மைகளையும் தீமைகளையும் என் பிள்ளை சரிவர நீ பெற்றுக்கொள்ள உன் மனதை நீ தயாராக வைத்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற நாட்களில் இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ தொட்டது இந்த வராகி கொண்டு வந்த குங்குமம். சர்வசாதாரணமாக யாரும் யாருக்கும் இப்பொழுதெல்லாம் கோவிலில் இருந்து கொண்டு வருகின்ற பிரசாதங்களை வழங்குவது கிடையாது. மிகவும் அபூர்வமான ஒரு காரியமாக அது மாறிவிட்டது. அதனால்தான் அம்மா நானே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக அதனை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். இனிமேலாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உணர்த்துகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இத்தனையையும் தாண்டி உன்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றால் என் குழந்தை, அது நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றுகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் கைகளில் கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இந்த வாழ்க்கையில் திருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இனிமேல் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கை கொண்டு நீ நடத்த நினைக்கின்ற உன்னுடைய வெற்றி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையாக மாற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. எதிர்பாராத சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு கொடுத்திட இந்த வராகி நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எதுவென்றாலும் உனக்கான உண்மைகளை சொல்லிக் கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு, நன்மைகளையும் தீமைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு
அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்துவிட்டால் போதும். நான் இருந்து உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியும் சரி, நீ என் முன்னால் கேட்டுக்கொண்டிருந்த வெற்றியும் சரி, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நன்மைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பயந்தது போதும். தீமைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ உனக்கானது என்று எண்ணியது எல்லாம் போதும். எப்பொழுதுமே சரியானதை உணர மாட்டாய். தவறான விஷயங்களை தான் சரி என்று சொல்லி அதன் பின்னால் பயணித்து கொண்டிருப்பாய். இதனாலேயே நீ இழந்து விட்டது ஏராளம். இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட விஷயங்கள் ஏராளம். இனிமேல் எந்த நிலையிலும் உன் மாற்றங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை திருப்பங்களையும் சந்தித்து நம் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால், இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்றால், எல்லாவற்றையும் தாண்டியும் இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். தெய்வங்கள் உன்னை தேடி வருகின்ற நாட்களில் இந்த தெய்வங்கள் உன்னையே தேடி வந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கின்ற இந்த நேரங்களில் எக்காரணம் கொண்டும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென நான் சாதிக்க நினைக்கின்ற விஷயங்களும், உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களும் என்றென்றும் மேலான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நம்பிக்கையோடு இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நிச்சயமாக சரியானதாக மாறும். வெகு விரைவில் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை அது மாற்றி கொடுக்கும். நன்மைகள் தீமைகள் என்று எதுவென்றாலும் அதிலிருந்து பல உண்மைகளை கற்றுக் கொடுக்க உன்னோடு நான் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான விஷயம் அல்ல நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது என்று. ஏனென்றால் நீ எண்ணற்ற கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய். எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் சந்தித்து எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் உன்னுடைய மனப்பக்குவத்தை நீ தொலைத்திருக்கின்றாய். எப்படியோ இருந்த உன்னை இந்த வாழ்க்கை கேலி கூத்தாக்கி நிற்க வைத்திருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷத்தை நாம் பெறுகிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு சிரிக்க நினைத்தவர்கள், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ உணர வேண்டும். என்ன நினைத்த இந்த வாழ்க்கையில் நீ வாழ தொடங்கினாயோ அதை நினைத்து இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும். நல்ல திருப்பங்களோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை, நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கை என்றும் உனக்கு நல்லதை பெற்று கொடுக்கும். உன்னுடைய நம்பிக்கை என்றும் உன்னை மேலும் மேலும் வாழ வைக்கும். கண்களால் காண முடியாத அளவிற்கு துன்பங்களை சந்தித்த உன் வாழ்க்கையில் இந்த குங்குமத்தை தொட்டது என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். பேரதிர்ஷ்டத்தை நான் உன் கைகளில் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனை உணர்த்த போகின்றேன். கவனமாக இரு, நல்லது நடக்கப் போகின்றது. எந்த தருணத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் மட்டும் செய்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம்.
நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நித்தியம் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.